இன்னைக்கு கீ பொடி தோசை, ப்ரான் மசாலா, அப்புறம் கிளி பரோட்டா, ஸோ அப்புறம் எக் கலக்கி, ஹாஃப் பாயில் இதெல்லாம் சாப்பிட்டேன். ப்ரான் வந்து நல்லா குக்காக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு பெனிஃபிட் என்ன சொல்லுவேன்னா, இங்கே நிறைய ஆனியன் போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லா மேட்ச் ஆச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ப்ரான் வந்து. ப்ளஸ் இந்த கிளி பரோட்டாவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. யூஸ்வல் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். 9. அண்ணாமலை ப்ரோ. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம வேலூர் மெஸ்ல வந்து என்ன நைட் சாப்பிட்டீங்க? பரோட்டாவும் ப்ரான் மசாலாவும் ட்ரை பண்ணேன். ஓகே, டேஸ்ட் எப்படி இருந்துது ப்ரோ? டேஸ்ட் சூப்பராக இருந்தது. லைக் ப்ரான் நல்லா குக்காக இருந்தது. சூப்பர். அண்ட் ரேட்டிங் எவ்வளோ ப்ரோ கொடுக்கலாம்? 1 to 10. 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. உங்கள் பேர் ப்ரோ? சுரேஷ். சொல்லுங்க, இங்கே நம்ம கைவேலி சிக்கனில் இருக்கிற நம்ம வேலூர் மெஸ்க்கு லைக் இங்கே டின்னர் வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க? தோசை, ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் பெப்பர் சிக்கன். டேஸ்ட் எப்படி ப்ரோ இருந்தது? வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பர் ப்ரோ. 10க்கு எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 10 கொடுக்கும். தேங்க்யூ. பேர் பிரபுங்க. அண்ட் சொல்லுங்க, லைக் இங்கே வந்து நீங்கள் மதியம் வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. மதியம் வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு? மதியம் வந்துட்டு மில்ஸ் சாப்பிட வந்திருந்தேங்க. மில்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. கூட வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டுங்க பாம்ப்ளேட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எறா ஃப்ரை எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால தான் இப்போ திருப்பி நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் மதியம் சாப்பிட்ட அந்த லஞ்சுக்கு வந்து 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 9 கொடுக்கலாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் கார்த்திக், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் சொல்லுங்க, புது ஹோட்டல் புதுசுங்கிற மாதிரி இருக்குது, சொல்லுங்க அந்த ஜர்னி. ஆமாம் கார்த்திக், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் அந்த ராயல் ஓக் ஷோரூம் மடிப்பாக்கத்தில் வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 months அங்கே ரன் பண்ணேன். மக்கள்கிட்ட நல்லா வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு கைவேலி சிக்னலில் புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு புது டீமோட. ஸோ வந்துட்டு இங்கே எப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஈவினிங் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். இங்கே அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு காலையில் டிஃபன், மத்தியானம் வந்துட்டு மீல்ஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, அண்ட் தென் நைட் டின்னர் வந்துட்டு அது வந்து பரோட்டா, கிளி பரோட்டா, சிக்கன், சைனீஸ் ஐட்டம்ஸ், அண்ட் அப்புறம் வந்துட்டு சீ ஃபுட்டில் வந்துட்டு எறா, கடம்பா, ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெச்சில் என்ன ஒன்றுனா, நம்மளுக்கு மெயின் வந்துட்டு இங்கே எதுவுமே கிளி பரோட்டா வந்துட்டு இந்த மடிப்பாக்கம் ஸ்டெச்சில் இல்லை. ஸோ அதை நான் வந்து போட்டுட்ருக்கேன். டேஸ்ட்டும் மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே ஆரம்பித்து ஒரு 3 days தான் ஆகுது. 3 daysலேயே வந்துட்டு ஒரு அரௌண்ட் 20 people வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. ஸோ இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க, இப்போது செகண்ட் உங்களை தான் நான் கூப்பிட்ருக்கேன். சூப்பர் ப்ரோ. இப்போ பெரிய கிச்சன், பெரிய பிளேஸுங்கிறீங்க. ஸோ இந்த சிக்கன், மீட்டு, இந்த சீ ஃபுட்லாம் வந்து எப்படி டே டு டே பர்ச்சேஸ் தான் எல்லாமே. எதுவுமே வந்து ஸ்டாக் வைக்கிறது இல்லை, டே டு டே எல்லாமே பர்ச்சேஸ் தான். எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்நாடு குக்ஸ் தான் எல்லாமே. ஒருத்தவங்க வந்துட்டு மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, ஒருத்தவங்க வந்துட்டு தேவக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே செட்நாட் ஸ்பெஷல்ஸ் தான் எல்லாம். மத்தியானம் மீல்ஸில் வந்துட்டு ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அப்பளம். ஓகே. அண்ட் இங்க வந்து வெஜ் மீல்ஸ் இருக்கு, நான் வெஜ் மீல்ஸ் இருக்கு, நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு. அண்ட் நைட் வந்து டின்னர்ல என்னெல்லாம் போட்டுருக்கீங்க? கிளி பரோட்டா தவிர்த்து வந்து சைனீஸ் ஐட்டம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சில்லி சிக்கன், லாலிபாப், அப்புறம் வந்துட்டு லெக் பீஸ், சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65. ஓகே. அண்ட் இதில் வந்துட்டு செட்டிநாடில் வந்துட்டு முட்டை தோசை, கல் தோசை, பரோட்டா, ஆனியன் தோசை, எல்லா விதமான செட்டிநாடு ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம தோசை ஐட்டம்ஸில் எல்லாமே இருக்குது. மார்னிங் 7 o'clock to night 11:30. ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ டைப் பண்ண போகிறேன். நான் 3 days தான் ஆச்சு. இப்போ டைப் பண்ண போகிறேன், இந்த வீக்கில் டைப் பண்ணிவிடுவேன். நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. உங்களுக்கு வந்து நீங்கள் கார்த்திக், நீங்கள் கிளி பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். சைனீஸில் வந்து ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து லாலிபாப் சாஸியாக போட்டு தான் சொல்கிறேன், அது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் நண்பா. இன்னைக்கு வந்து நம்ம மடிப்பாக்கம் கைவேலி சிக்னல் கிட்ட இருக்கிற புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற வேலு மெஸ்ஸில் வந்து இன்றைக்கி நைட் டின்னர் முடிக்க போகிறேன். எனக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் லாலிபாப்பு, ஃபைனலாக வந்து கிளி பரோட்டா ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறதோட சாப்பிட்டு ஃபைனலாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கிளி பரோட்டா கொடுத்துருக்காங்க. நார்மலாக கிளி பரோட்டான்னு சொல்லும்போது அந்த வாழையை வந்து நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணி
அது அந்த ஷவர்மா ரோல் அந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது கஷ்டங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு சூப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி இடத்துல ஒரு மெஸ்ஸில் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வாழை மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. அம்மா ரெடியா? சூப்பர்மா, ஊற்றுங்க. பா சேர்வா ஊற்றுறாங்க. சான்ஸேலா போதும்மா. தேங்க்யூ. பார்க்கும்போதே வேறு ரகமாக இருக்குங்க. சரி, இதை நான் சாப்பிட்டு ஃபைனலாக டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம எந்த ஹோட்டல் போனாலும் நம்மளுக்காக கடைசி வரைக்கும் அந்த ஹோட்டல் மூடினா கூட நம்ம எப்படா போகிறோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நிலைமை தான் இங்கே வந்து நம்ம கைவேலி சிக்னலில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நம்ம வேலு மெஸ். சரி, ஃபுட் ரிவ்யூ வந்துடுவோமா? நான் முதல்ல சாப்பிட்டு இவங்க கொடுத்த அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதாச்சும் அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொடுக்குற அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த குவாலிட்டியை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைலைட் என்னன்னா இவங்க கொடுக்குற அந்த குவான்டிட்டி இருக்குது பாருங்கள், ஒருத்தரில் 2 பேர் சாப்பிடலாம் வயிறார. அண்ட் ரெண்டாவது ட்ரை பண்ண இவங்க சிக்கன் லாலிபாப் நல்லா சாஸியாக ஜூஸியாக இருந்தது. அண்ட் மசாலா இந்த பெப்பர் சால்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஓவர் டூவாக பண்ணாமல் கரெக்டாக அந்த சிக்கன் பீஸில் வந்து அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருந்தது. சிக்கன் மீட் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் சாப்பிட்ட இந்த சிக்கன் லாலிபாப்பு செம்ம ஆப்ட்டு. ஃபைனலாக சாப்பிட்டு இவங்களுடைய கிழி பரோட்டாங்க சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி. கண்டிப்பாக வந்து நீங்கள் மடிப்பாக்கம் வந்தீங்கன்னா இல்லை வேளாச்சேரியில் நீங்கள் நல்ல கிழி பரோட்டா ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த பரோட்டா லேயர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஆம்லேட் அது கூட வந்து சேர்வா ஊற்றி கொடுக்குறாங்க. அதை கடிச்சு நடுவில் வந்து நம்ம பீஸா பேஸ் மாதிரி பரோட்டா வைக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ், அதாச்சும் நான் சொல்கிறது செகண்ட் லேயரில் சிக்கன் பீஸ் அது கூட வந்து சேர்வா போட்டு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அப்படி எடுத்து நீங்கள் ஒரு கடியில் கடிக்கும்போது அது கிடைக்கிற ஃபீலே வேறு ரகம். அண்ட் டெஃபினெட்லி வேலு இவரை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவரை பற்றி சொல்லணும்னா அதான் நம்ம ட்ராவல் வித் கார்த்திக்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு யூடியூபர். இவர் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருந்தார். எதர்ச்சி அன்எக்ஸ்பெக்டடாக அன்பிளானில் மீட் பண்ணி அந்த இதை போட்டேன். அந்த இதில் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிது. அண்ட் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ஒரு தள்ளு வண்டியிலேருந்து ஹோட்டல் வந்திருக்காரு. அதுவும் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு யூடியூபராக எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அவருக்கும் சரி அண்ட் அவங்க சார்ந்த அந்த டீமுக்கும் சரி. அண்ட் இங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. அதுவும் இங்கே ஒரு அக்கா இருக்காங்க பாருங்கள், வாமா மின்னலுங்கிற மாதிரி சருன்னு போகிறாங்க சருன்னு வராங்க. அண்ட் முகம் சுழிக்காமல் ரொம்ப அன்பாக பராமரிக்கிறாங்க. மதியம் காலையில் 7 மணிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மதியானம் வந்து இவங்க சிக்கன் பிரியாணிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் காலையிலையோ இல்லை மதியமோ இல்லை ராத்திரியோ எப்போ தான் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு அந்த கிழி பரோட்டாவை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ரொம்ப நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நான் சாப்பிட்டு அந்த 3 ஃபுட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெனுவில் என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. கார்த்திக் ஆன் த கோ ஃபுடி ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அது இன்ஸ்டா ரீல்ஸில் வந்துடும், அதே காப்பி பேஸ்ட் தான். அதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஷார்ட்ஸில் போனீங்கன்னா கூட வரும். அண்ட் இந்த ஷாப்பு நம்ம வேலூஸ் மெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கைவேலி சிக்னல். கார்த்திக் கைவேலி சிக்னல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேளாச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கும்போது முதல்ல ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்குது தெரியுமா, அதுதாங்க கைவேலி ஜங்ஷன். ரைட்டு கட் பண்ணணும்னா அப்படியே தடி குழந்த மாதிரி ரைட்லேயே இருக்காங்க. கண்டிப்பாக வாங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இவங்களுடைய அட்ரஸ் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சிக்னலாண்ட நம்ம இந்த வேலூஸ் மிஸ் ஆரம்பித்து வெறும் 3 நாள் தான் ஆகுது. ஒரு ஹோட்டலோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ இல்லை எவ்வளோ பெரிய இதாக அவுட்லெட்டாக இருக்கட்டும், அந்த நிறுவனம் நல்லா இருக்குன்னா உள்ளே இருக்கிற டீம் நல்லா இருந்தால் தான் அந்த நிறுவனம் வந்து ஸ்டார் மாதிரி. இங்கே வேலூஸ் மிஸ் கைவேலி சிக்னலில் அந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க தான். சான்ஸே இல்லைங்க, என்ன டீமுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை மாஸ்டர் கரெக்டாக சிவகங்கை மாவட்டம். அண்ட் அந்த அம்மா வேறு லெவலு. அண்ட் இந்த இடத்துல வந்து கஸ்டமர்லாம் என்ன கேட்குறாங்களோ மூஞ்சியை சலிச்சிக்காமல் வந்து சிரிச்சா மாதிரி கொடுத்துட்ருக்காங்க புது டீமு. கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம மடிப்பாக்கம் இல்லை வேளாச்சேரி பள்ளிக்கரணை நீங்கள் எங்கே தான் இருந்தீங்கனாலும் ஒரு தரமான கிழி பரோட்டா இல்லை நைட்டு சூப்பரான டிஃபன் ஐட்டமு இல்லை மத்தியானம் மீல்ஸ் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இவங்களோட அன்புக்கு நான் அடிமை ஆகிட்டேன். நான் சொல்கிறதோட நீங்கள் வந்தீங்கன்னா வேறு ரகமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே. செய்கிறோம், செம்மையாக செய்கிறோம்.